பிராத்தல் நீதிபதி, பிராத்தல் தேர்தல் ஆணையம், பிராத்தல் அரசியல்வாதிகள். ஏன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க, என்னங்க ஒரு நீதிபதியை போய் இப்படி வைக்கிறீங்க, வஞ்சி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் வாய்தாவில் நான் என்ன சொன்னேன்னா, சார் இந்த பத்திரத்தை வாங்குங்க, நான் இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னா கொடுக்கலையான்னு தெரிய வேண்டும். நான் யாருக்கிட்டையும் வழிப்பறியெல்லாம் பண்ணலை. என் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க. நான் செய்த குற்றம் மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ, அதாவது அறநிர்வாணமாக அசிங்கமாக அறநிர்வாணமாக வீடியோ போட்டிருந்தேன் ஒரு கலெக்டர், மாவட்ட கலெக்டரை. அந்த வழக்கு பதிவு செய்யாமல் திருட்டு வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. யார் என்ன செய்தார்களோ அந்த தவிர தான் அவங்க பதிவு பண்ணணும். சைபர் கிரைம் பிராடு போலீஸ், சைபர் கிரைம் போலீஸ் உண்மையான வழக்கு பதிவு செய்யலை, பொய் வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பத்திரமும் வாங்க மாட்டேன், நீ உண்மையான வழக்கு அது இதுன்னு நீ பேசிக்கிட்டாக்கும் கோர்ட்டை நீ அவமதிக்கிறேன்னு சொல்லி நான் உன் மேலே கேஸ் போட வேண்டி வரும் அப்படின்னு இந்த பிராத்தல் நீதிபதி அதாவது அந்த 6ATJ பிராத்தல் நீதிபதி சொன்னான். அப்போ அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நான் செய்த குற்றத்தை நான் ஒவ்வொரு வீடியோ கோர்ட்லேயும் எழுத்துப்பூர்வமாகவும் வாக்குமூலம் மூலமாகவும் நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீ பேசாத, அதை பேசினீன்னா நீதிமன்றத்தை அவமதிச்ச மாதிரி நீதிமன்றத்தில் அந்த வேலையை கெடுத்ததாக சொல்லி நான் வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு சொன்ன பிராத்தல் நீதிபதி. உண்மையை ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அப்போ அந்த சைபர் கிரைமை கூப்பிட்டு, எங்கள் வாடா சைபர் கிரைம் போலீஸ் எச்சிக்கல நாயே, ஜெயபாண்டி மேலேயே உண்மையான வழக்கு பதிவு செய்யாமல் பொய்யான வழக்கு பதிவு செய்திருந்த அப்படின்னு கேட்டிருக்கணும். இல்லையா, பொய்யான வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீஸ்காரங்களையும் மதுரை கலெக்டர் சங்கீதாவும் சங்கீதாவுடைய பிஏ அருண்குமாரையும் கைது செய்திருக்கணும். பொய்யான வழக்கை பதிவு செய்து ஒருவனை ஜெயபாண்டியை 13 மாதம் மதுரை சிறையில் அடைத்தது தப்புண்டு. இந்த விபச்சாரிக்கு பிறந்த நீதிபதி 6ATJ ஏன் இவ்வளோ கடுமையாக வைகிறேன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? சரி கூடுறா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு அதை உத்தரவிடுவதற்கு இவனுக்கு என்ன சிரமமாக இருக்கும்? பல பேருக்கு பிறந்த அயோக்கிய நாய், இன்சல் இல்லாத நாய் அப்படின்லாம் சொல்ல வேண்டியது வரும். இப்போ நான் என்னென்னா, ஒருவன் ஆதார கார்டு, என்னுடைய ஆதார கார்டும் பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க, என்னுடைய செல்ஃபோனையும் பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க, என் வீட்டில் இருந்த ஓடிபி வர்ற அந்த ஆதார் கார்டு செல்ஃபோனையும் பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க, நான் குடியிருந்த வீட்டவும் காலி செய்து விடுவாங்க. அஹிம்சாபுரம் 7வது தெருவில் நான் உள்ளேருந்து வெளியே வரும்போது நான் எங்கடா படுத்து எழுந்திருக்கிறது, எந்த வீட்டுக்கடா நான் போகிறது? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திய அந்த நீதிபதி யார்? இதெல்லாம் வழக்கில் தொடுக்க வேண்டும். அதுபோக இந்த 8/12 வாய்தாவில் 6ATJ நீதிபதி ஜெயபாண்டியுடைய பத்திரத்தை வாங்கிட்டு ஜெயபாண்டியுடைய கோரிக்கையை அனைத்து பத்திரிகையும் நீதிமன்றத்தில் கூப்பிட்டு, ஜெயபாண்டி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான், 1 கோடி ரூபாயை அவதாரமாக கட்டுறமுன்றான், அது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும், 75 நாளைக்குள்ளே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றியான், இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும்
அதனால் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் அனைவரும் வாங்க. இந்த ஜெயபாண்டி இந்த கோரிக்கை சொல்லியிருக்கேன். 75 நாளைக்குள்ளே அவங்க கொடுக்கலன்னா 1 கோடி ரூபா மதுரை 6 நீதிமன்றத்துக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு, நீ உன் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா 75 நாளைக்குள்ளே நான் யாருன்னு தெரிஞ்சு போகும். அதே மாதிரி என் மேலே பொய் கேஸ் போட்டவன் யாருன்னு தெரிஞ்சு போகும். அதற்கு பிறகு இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு நேரடி ஒளிபரப்பை நடத்திட்டு சாதாரண ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களை வச்சு இந்த வருஷம் 2026 நாடாளுமன்ற மாநில தேர்தலை நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை நான் இதை 8, 12 வாய்தாவில் வாங்க மாட்டேன் பத்திரத்தெல்லாம் ஜெயபாண்டியை உத்தரவிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நீ எனக்கு 1 கோடி ரூபாய் நீ எனக்கு கட்டணும். ஏன்னா என் மேலே பொய் வழக்கு போட்டு ஒரு வாய்தா கூட வெளி வாய்தா கொடுக்காத விபச்சாரிக்கு பிறந்த 6 ADJ நீதிபதி தேவடியா பையன் 13 மாதமாக சிறையில் இருக்கும்போது ஒரு வாய்தா கூட 6 ADJ நீதிபதி வெளி வாய்தா கொடுக்காத விபச்சாரிக்கு பிறந்தவன் இப்போ என்னுடைய பத்திரத்தையும் வாங்காமவும் என்னை உத்தரவிடாமவும் என்னை அலக்களிக்கிறது ஏன்? 6 ADJ மதுரை சிறையிலேருந்து வெளியே கூட்டுக்கு வருவாங்களாம் வெளி வாய்தாவுக்கு. சிபிஐ கோர்ட்டுக்கு இந்த பொண்டியப்பையிட்ட இந்த சிபிஐ இந்த நீதிபதியிட்ட கூட்டுக்கு போய்வாங்க. என்னடா வெளியில் சிறையிலேருந்து கூட்டுக்கு வர்றது 6 ADJவான், நீதிமன்றத்துக்குள்ளே சிபிஐ கோர்ட்டுக்குள்ளே கூட்டு போயிடுவாங்களாம். என்னன்னு கேட்டால், இந்த சிபிஐ கோர்ட்டு தான் 6 ADJ கோர்ட்டும் 2 இது ஒரே ஆள் தான் பார்க்குறாரு. அப்போ ஒரே ஆள் தானே பார்க்குறாரு. அந்த ஆள் தானே என்னை வெளி வாய்தாவுக்கு 2 தடவை கூப்பிட்டு வந்தார் சிபிஐ கோர்ட்டு. அவங்க என்னைய இப்போ வெளி வாய்தா கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த 2 வெளி வாய்தாவில் என்ன பேசியிருப்பேன் சிபிஐ கோர்ட்டில், இங்கே வாங்க அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கேன். சிறைக்குள்ளே இருக்கும்போதில் நான் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், நான் திருடே இல்லைன்னு நிரூபிப்பதற்கு. அதுக்கு பிறகு இவிஎம்ஸ் போட்டி நடத்த போகிறேன். எல்லாருமே அதில் விவரம் எழுதியிருந்தேன். அதை சிபிஐ கோர்ட்டில் கொடுத்துருந்தேன் 3 பேப்பர். அவரை நான் பிடிச்சிக்கிடுவேன். இல்லை ஜெயம் 1 நீதிமன்றம் அந்த பெண் நீதிபதி அவங்க என்னை இப்படி வெளி வாய்தா கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த 3 வாய்தாவில் என்ன ஆகுதுன்னு பேசியிருப்பேன். ஏங்க நான் ஆரம்பத்தில் வாய்தாவில் ஜெயம் 1ல் நான் என்ன சொன்னேன், இந்த மதுரை கலெக்டர் சங்கீதா இந்த கேஸ் முடியாமல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடாதுன்னு நான் வாய்தாவில் ஜெயம் 1 நீதிபதி பெண் நீதிபதிகிட்ட பேசியிருக்கேன். அவங்க தலையை ஆட்டினாங்க, எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. அதேமாதிரி சிபிஐ கோர்ட்லேயும் ஜெயபாண்டி என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் சொல்லணும், அதுவும் கிடையாது. இல்லை என்ன குற்றத்துக்காக நீ வாய்தாக்கு வந்திருக்குன்னு தெரியுமா ஜெயபாண்டின்னாலும் கேட்கணும், அதுவும் கேட்கலை எந்த நீதிபதியும். இந்த பிராத்தலுக்கு பிறந்தவன், அதாவது அரசு பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு நீதிபதின்ற பேரில் அவத்தை எச்சிக்கலனாகி 3 வாய்தாவிலையும் 1 வாய்தாவிலையாவும் ஜெயபாண்டி என்ன குற்றம் செஞ்சுட்டு கேட்கணுமா கேட்க வேணாமா? அட தேவடியாளுக்கு பிறந்த பயலுகளா, வீடியோ கோர்ட்டு மூலமாக அதை நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, தேதியை மட்டும் சொல்லிடுறீங்க. வெளியில் பெயில் நான் எனக்கு குற்றப்பத்திரிக்கை கையில் கொடுத்தா தாயா சைவர் கிரைமு நான் பெயிலில் வெளியே போக வேண்டியிருக்கேன். அதுவும் கொடுக்காமவே ஒரு போலியான ஒரு புறம்போக்கு வழக்கறிஞரை வச்சு வெளியே எடுத்து விட்ருவீங்க. சரி, வெளியே கம்ப்யூட்டரில் டைப் அடித்து பத்திரம் எழுதி 75 நாளைக்குள்ளே நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேங்க பள்ளி மாணவ மாணவிக்கு, நான் திருடேன் இல்லை, நான் 1200 ரூபாயெல்லாம் எவங்கிட்டையும் வழிப்பறி பண்ணிட்டு போகலை, என் மேலே பொய் கேஸ் போட்டிருக்காங்க, அதனால் நான் வேலை வாய்ப்பை கொடுத்தது பிறகு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுத்த உடனே படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கும்போது இந்த மதுரை கலெக்டர் சங்கீதாவை அரெஸ்ட் பண்ணுங்க, சைவர் கிரைமை அரெஸ்ட் பண்ணி என் வழக்கில் சம்மந்தப்பட்ட அனைவரையும் பணி நீக்கம் பண்ணுங்க
அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். அதைத்தான் நான் அங்கே ஏற்கனவே வந்து வாய்தாவில் ஒவ்வொரு வாய்தாவில் சொல்லியிருக்கேன். எனக்கு குற்றப்பத்திரிக்கை சைபர் கிரைமை கொடுக்க சொல்லுங்கள். நான் மதுரை கலெக்டரை அரை நிர்வாணமாக ஆபாச வீடியோ போட்டது உண்மை அப்படின்னு எழுதிலாம் காமிக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து எழுத மாட்டோம்னு சொன்னால் அந்த உண்மையை நான் வந்து நீதிமன்றத்தில் பேசும்போது எங்கள் அக்கா கூட பிறந்த அக்காவை சாட்சிக்கு கூப்பிட்டு போகிறேன். இங்கே வாக்கா, முன்னாடி நீதிபதிகிட்ட இந்த பத்திரத்தை கொடுக்குறேன், அவங்க வாங்கிட்டாங்கன்னா நான் அந்த 75 நாளைக்குள்ள நான் அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் பொய் சொன்ன நாளைக்கு எனக்கு வீட்டில் வந்து நான் சோறு சாப்பிடுவேனா, இல்லை இந்த செல்லூர் மேலத்தோப்புக்குள்ள நான் நாளைக்கு வர முடியுமா? நான் அந்த 75 நாளைக்கு நிரூபித்த பிறகு செல்லூர் மேலத்தோப்பில் என்னைய தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு எல்லாருக்கும் தெரியணும், ஜெயபாண்டி சார் வந்து பொய் கேஸ் போட்டிருக்காங்க, உண்மையான கேஸ் போடாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதற்காக ஜெயபாண்டி சார் வந்து இந்த மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பெருமையாக என்னுடைய மாணவர்களுக்கு. அதாவது இவங்க வந்து ஜெயபாண்டிக்கு ஆதார கார்டை வச்சுக்கிட்டாங்க, எடுத்து செல்ஃபோனையும் வச்சுக்கிட்டாங்க. செல்லூர் மேலத்தோப்பில் 45 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின 5000 ரூபாய்க்கு வீடு வாங்கினதை அதுவும் வேற ஆளை வச்சு குடியமர்த்தி வச்சுக்கிட்டாங்க. அப்போ எதுவுமே இல்லாத போதில் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா கட்டுறேன்னா இல்லாமவா கட்டுறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி 75 நாளைக்குள்ளே அந்த வேலைவாய்ப்பு கொடுக்க திறமை இல்லாமவா நான் வந்து அதுவும் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து 6 எடிஷன் நீதிபதி 8/12 வாய்தாவில் கண்டிப்பாக என் பத்திரத்தை வாங்கிட்டு ஜெயபாண்டி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளத்தை கொடுத்து 8, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னா 1 கோடி ரூபா நீ ஃபைன் கட்டணும் அவதாரமாக என்று சொல்லி உத்தரவிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.